வீட்ல எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சா ஆஃபீஸ்ல கோட்டை விட்டுறேன். ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணா வீட்ல யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னு புலம்புற ஆளா நீங்க? அப்பனா இது உங்களுக்கான வீடியோ தாங்க. இப்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு டாபிக் தான் இது. அது என்ன அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நம்மளுடைய ஒர்க்கையும் நம்மளுடைய லைஃபையும் எப்படி ஈக்குவலா பேலன்ஸ் பண்றது, எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் மதி. வெல்கம் டு வின்மதி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாரு ஒருத்தர் ஒர்க்லையும் பெஸ்ட்னு பேர் வாங்கி தனக்கான பர்சனல் டைமையும் ஃபேமிலி டைமையும் பக்காவா பண்ணி அங்கேயும் நல்ல பேர் வாங்குறாங்களோ அவங்க தாங்க பெஸ்ட். அதெல்லாம் ஒரு பெரிய வரம். அந்த வரம் வேணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் அந்த மாதிரிலாம் பேர் வாங்க முடியும். அது என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் வேணுமாப்பா, எதுக்கு இது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக வேலை பார்த்து நல்லா உழைச்சிடுவோங்க. ஆனால் நம்மளை நம்ம கவனிக்காமல் போயிடுவோம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம முதல்ல நம்மளை மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நல்லா ஃபிட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா மட்டும்தானங்க நம்மளை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் வேறு லெவல் வர்றதுக்கும் உங்களை பேலன்ஸ்டாக வச்சுக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னா எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்க வேண்டாம். அதாவது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி லீஸ்ட் ப்ரையாரிட்டின்னு இருக்கும். இது எனக்கு ரொம்ப முக்கியம், இது முக்கியம் ஆனால் ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுன்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, நான் என்னுடைய ஒய்ஃபை சினிமா கூட்டிகிட்டு போகணும், இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அவங்க சிக்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டில் நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? கண்டிப்பாக ஒய்ஃபையும் சினிமா கூட்டிகிட்டு போகணும், அதுவும் முக்கியம்தான். முக்கியம் இல்லை நான் சொல்லலை. ஆனால் அதை விட எமர்ஜென்சி எது, அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது. அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஒய்ஃபை சினிமா கூட்டிகிட்டு போகலன்னா நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஜோக்ஸ் அப்பார்ட், எந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த உதாரணத்தை சொன்னேன். வேற எந்த எக்ஸாம்பிளை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீட்டிங்க்கு நீங்கள் போய் கண்டிப்பாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாகணும். உங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் டே ஈவெண்ட் நடக்குது, அதுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வரணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இதுக்கு எது நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? குழந்தையோட ஈவெண்ட் போய் அட்டன் பண்ணுறது முக்கியம் தான். ஸ்கூல் டே ஈவெண்ட்டு பாவம், இல்லைன்னா குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணும், அதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா அது ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான மீட்டிங், இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் தான் கொடுக்கணும். அங்கே நீங்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே பேரலாக நீங்கள் சப்ஸ்டியூட்டாக உங்கள் ஒய்ஃப் அனுப்பலாம். நீங்கள் போக முடியாத இடத்துக்கு உங்கள் ஒய்ஃப் அனுப்பிக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் தான் போய் ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த இடத்துல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்கன்னா இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒர்க்குக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபேமிலிக்கு நம்ம செகண்டரியாக தான் கொடுக்க முடியும். வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது லீவ் போட்டுட்டு போய் அதை நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரியான கிளாரிட்டி அண்ட் டெசிஷன் நமக்கு எடுக்க தெரியணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியணும். இப்போ இந்த டைமில் எனக்கு எது முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அடுத்து சில நேரம் நிறைய ஒர்க்கை போட்டு 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 டம்ப் பண்ணிவிடுவோம் நம்ம. என்ன அப்படின்னா மேனுவலாக நிறைய வேலையை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது. எதுவுமே தெரியல தெரியாதுன்னே நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே ஒரு மொபைல் எடுத்துகிட்டா மொபைலுக்குள்ளேயே எல்லாமே நமக்கு கிடச்சிடுது. நம்ம அதை என்ன பண்ணுறது இல்லைன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அப்போ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்கிறத விட நமக்கு டெக்னாலஜி அப்டேஷன் இல்லை, என்னென்னலாம் அட்வான்ஸ்டாக இருக்குதுன்றது தெரியல. இதனால என்ன பண்ண மாட்டோம், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக எப்பயுமே என்ன பண்ணுறோம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் மேனுவலாக ஒரு வேலையை போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கேல்குலேஷன் உங்களுக்கு ஆஃபீஸில் போடணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நீட்டாக நீங்கள் எக்ஸல்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்லையோ போட்டால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஆனால் அதை எடுத்து உட்காந்து கேல்குலேட்டர்லையோ இல்லை நீங்கள் மேனுவலாக யோசிச்சு போட்டால் எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ்டாக என்னென்ன இருக்கோ அந்த டெக்னாலஜிஸை தெரிஞ்சுக்கணும். தெரியலையா, எங்கேயாவது ஒரு கோர்ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் படிங்க. அப்படி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒர்க் ப்ரெஷர் கம்மியாகும். அதிகமான டைம் நீங்கள் ஒர்க்கில் ஸ்பெண்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு வரும். அந்த மீதம் இருக்கிற டைமை நம்ம ஃபேமிலிக்கோ இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்களையோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியும். அடுத்ததாக நம்மளுடைய பவுண்ட்ரியை நம்ம தாங்க செட் பண்ணோம். அதாவது ஒரு லிமிட், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தான்.
சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ்ல இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறது, ஒய்ஃப ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கறது. லஞ்ச் பிரேக்ல சாப்பிட்டியான்னு கேளுங்க தப்பில்ல. ஆனா எப்ப பார்த்தாலும் சும்மா சும்மா ஒய்ஃப்ட்ட பேசுறது, இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி பேசுறது, இல்ல ஆஃபீஸ் போயிட்டு எப்ப பார்த்தாலும் வீட்ட பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்மளுடைய எல்லை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, நம்மளோட தாட் வந்து ஃபுல்லா ஆஃபீஸ்ல தான் இருக்கணும். லஞ்ச் பிரேக்லயோ, இல்ல ஏதாவது டீ பிரேக்லயோ நீங்க கால் பண்ணி பேசிக்கோங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அங்கேயும் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. எப்ப பார்த்தாலும் ஆஃபீஸ பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது, ஆஃபீஸ்ல இருக்கிற டென்ஷன வீட்டுக்கு கொண்டு வரது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அங்க அட் பிரசன்ட் யாரோட இருக்கீங்களோ அவங்களோட லைவா இருங்க. அவங்களோட ஆத்மார்த்தமா இருங்க. ஆஃபீஸ பத்திலாம் வந்து நினைக்காதீங்க. அத தூக்கி போட்டுருங்க. ஸோ நீங்க எங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, அங்க நீங்க நீங்களா இருங்க. ஓகேவா? எப்ப பார்த்தாலும் வேற ஒரு தாட்ட சரவுண்ட் பண்ணி வச்சுட்டே இருக்காதீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிய நீங்க தான் செட் பண்ணணும். ஆஃபீஸ் போனா நான் இப்படிதான் இருப்பேன். வீட்டுக்கு வந்தா நான் இப்படிதான் இருப்பேன். ஆஃபீஸ் டைம்ல நான் வந்து வீட்ட பத்தி யோசிக்கவே மாட்டேன். வீட்டுல இருக்கிற டைம்ல நான் ஆஃபீஸ பத்தி திங்க் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ணலாம். ஆஃபீஸ்ல இருக்கும்போது அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க. வீட்ல இருக்கும்போது வீட்ல உள்ளவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு நிம்மதியா ஆஃபீஸ்க்கு போங்க. அங்க போய் யோசிச்சுட்டு, அங்க போய் ஆஃபீஸ்ல இருக்கிற ஒர்க்ல வந்து ஏதாவது தப்பு விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ பவுண்டரி செட் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஒரு சில பேர் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, மேனேஜர் எல்லா வேலையும் குடுப்பாரு. சரி, 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 சரின்னு வாங்கி போட்டுருவோம். ஏன்னா நம்ம தானே ஒரு ஈனாவானா. பொதுவாவே எல்லா வேலை செய்ற இடத்துலயும் ஒரு விஷயம் உண்டு. என்ன அப்படின்னா, யார் நல்லா வேலை செய்வாங்களோ அவங்களுக்கு தூக்கி தூக்கி நெறைய வேலைய குடுத்துருவாங்க. டம்ப் பண்ணிடுவாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம, நான் நல்லா பண்ணுறேன், நல்லா பண்றேன்னு சொல்லி, சொல்லி, சொல்லி நம்மள அப்படியே மயக்கிடுறாங்களா, அதுல மயங்கி போய் நம்மளும் சரி, சரி, சரின்னு எல்லா வேலையும் வாங்கி வச்சுட்டு உட்காந்து, உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். ஆனா, அந்த சும்மா வேலை பார்க்காமலே அப்படியே சம்பளத்த வாங்கிட்டு போறவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. இது நெறைய இடத்துல நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் இல்லைங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாருங்க தப்பில்ல. எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒர்க் வந்துச்சுன்னா, ரொம்ப நம்ம வந்து லிமிட் பண்ணிட்டு, நான் இதுதான் பார்ப்பேன். இதுக்கு மேல நான் ஒரு துரும்ப கூட நகட்டி வைக்க மாட்டேன். அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்க்கலாம். பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. எக்ஸஸா எல்லாத்தையும் டம்ப் பண்ணி நம்ம பிரஷரைஸ்டா, நம்ம டென்ஷன் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி போறதுக்கு நமக்கு வந்து நோ சொல்ல தெரியணும். நீங்க ஹார்ஷா நோ சொல்லுங்க நான் சொல்ல வரல. ஆல்ரெடி எனக்கு இவ்வளவு ஒர்க் இருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆகும். முடிச்சுட்டு டைம் இருந்தா பண்ணி தரேன். அந்த மாதிரி நாசூக்கா சொல்லிடலாம். ஸோ நோ சொல்ல கத்துக்கோங்க. ஸோ நோ சொல்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. முக்காவாசி யாரு ஒர்க்கையும் ஃபேமிலியும் வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாம இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா எல்லா வேலையும் தான் தலைமையில போட்டுக்கிறாங்கல்ல இவங்க தான். ஸோ அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க. சூதானமா நடந்துக்கோங்க. முடியலையா? நோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா இல்லாம சாஃப்டா சொல்லிட்டு வெளியில வந்துருங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அடுத்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, செல்ஃப் கேர்ன்றது ரொம்ப முக்கியம். நம்மள பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைமையாவது இன்வெஸ்ட் பண்ணணும். கொஞ்ச நேரமாவது மெடிடேட் பண்ணும், கொஞ்ச நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணும், கொஞ்ச நேரமாவது ஹேருக்கு ஆயில் நல்லா அப்ளை பண்ணும். தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது கூட டைம் இல்லாமலாம் வேலைக்கு போவாங்க. சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாம அடிச்சு புடிச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே போவாங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் கேரே பண்றதில்ல. செல்ஃப் கேர் பண்ணலைனாலே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிச்சிடும். நம்ம நல்லாவே இல்லையோ, நம்மள நம்ம கேர் எடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆள் மனசு வந்து நமக்குள்ள நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆயிடும். ஸோ செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு டைமை இன்வெஸ்ட் பண்ணி உங்களை நீங்க முதல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்த்துக்கலாம். உங்களையே நீங்க பார்த்துக்கலன்னா எப்படி அடுத்தவங்களை நல்லா பார்த்துப்பீங்க? ஸோ செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். இன்னொரு ஒரு விஷயங்க, சில பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு இருக்கிறவங்கள நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. பணம் 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 பணம்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைசியா அவங்க ஹெல்த் எல்லாம் இழந்துட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி போய் ஹாஸ்பிட்டலுக்கு நெறைய செலவழிச்சுட்டு இருப்பாங்க. எவ்வளோ பணம் ஏர்ன் பண்ணாங்களோ, அது எல்லாத்தையும் போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிப்பாங்க. பணம் முக்கியமா? நம்மளுடைய லைஃப் முக்கியமான்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். பணத்தையும் சம்பாதிங்க, நான் வேணாங்கல்ல. பணத்த சம்பாதிக்கும்போதே வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களால ஒர்க் பண்ண முடிஞ்சுச்சுன்னா மட்டும் அத பண்ணுங்க. ரொம்ப வந்து பணம் பணம்னு சொல்லிட்டு உங்க ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம்னு சொல்றேன். உங்களுக்கு புடிச்ச ஜாப்ப பண்ணி பணம் சம்பாதிங்க. அப்ப வந்து நீங்க எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஹாப்பியா, சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டே ஒர்க் பண்ணுவீங்க. அது ஒரு ப்ரெஷரா உங்களுக்கு தெரியாது. ஸோ டூ த ஜாப் விச் யூ லைக் அ லாட். எந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதோ அந்த ஜாபை சூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பணம் சம்பாதிக்கலாம். நீங்க எந்த ஜாபை ரொம்ப விரும்புறீங்களோ அந்த ஜாபை வந்து நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேலை பார்ப்பீங்க.
ஆனால் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு அவங்க வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதுக்கு அவங்க வந்து சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் என்னவோ அதை சூஸ் பண்ணி அந்த வேலையை பாருங்கள். ஓகேவா? உங்கள் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததா ஒரு வெக்கேஷன் எடுத்துக்கோங்க, ஒரு கேப் விடுங்க, லீவ் போட்டுட்டு எங்கேயாச்சும் அவுட்டிங் போங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், நிறைய பேசுங்க, சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஜாபுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம கொடுக்கணுங்க. அண்ட் சில பேரால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் எந்திரிச்சு ஆஃபீஸ் போக முடியும். இது எதனால் மெயினாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திருக்கிறதே ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பாங்க. ஸோ லேட்டாக எழுந்திருக்கிறனால எல்லாமே அவசர அவசரமாக பண்ணுவாங்க. அவசர அவசரமாக பண்ணும்போது ஒரு படபடப்பு வரும். அந்த படபடப்புலேயே வந்து சாப்பிட்றது, படபடப்புலேயே வந்து குடுகுடுன்னு ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கிறது, அப்புறம் ஆஃபீஸில் போய் டென்ஷன் ஆகிறது, இது எல்லாமே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த காலையில் எழுந்திருக்கிற விஷயத்தில் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி அலாம் வச்சு ப்ராப்பராக எழுந்திரிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், நிதானமாக கிளம்பி நம்மளால் போக முடியும். ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லுமே நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதுவும் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டிப் தாங்க. அண்ட் இன்னொன்று நம்மளை டென்ஷன் ஆக்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக். ஒன்று ரயில்வே கேட்டில் மாட்டிப்போம், இல்லை அப்படின்னா டிராஃபிக் சிக்னலில் மாட்டிப்போம். அப்போ நமக்கு டிராஃபிக் சிக்னல் இந்த டைமில் போனால் இவ்வளோ ஆகுன்றது தெரியும். அது மாதிரி இந்த டைமுக்கு கரெக்டாக போனால் ரயில்வே கேட் போடுன்றது நமக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே தானே நம்ம பண்ணுறோம். ரெகுலராக போகிற டைமிங் தானேங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம போனோம்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். இல்லைப்பா எனக்கு ஆஃபீஸ் போய் படபடன்னு போயிட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுனா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். உங்களோட ஷெடியூலை நீங்களே மேக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். எது உங்களுக்கு ப்ரிஃபரபிளோ, எது உங்களை ஹாப்பியாக வச்சுக்குதோ அந்த மாதிரியான ஜாபை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையாகவே வந்து நான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இனிமேல் பண்ண போகிறேன், இல்லை நான் இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until it's bye from Mati. Bye bye. Take care.